வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம். அது மூலயமா நான் உங்களுக்கு ஒரு பிஎம்ஐ அசைன்மெண்ட் வந்து கொடுத்தேன். ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்ட்டு. அண்ட் நீங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் எனக்கு சென்ட் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். நவ் we are switching into assignment operator and relational or comparison operator தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து assignment operator வந்து பார்க்கலாம். Let's say for example assignment operator is nothing but for example நம்ம ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். லெட்ஸ் சே இப்போ a is equal to 5 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வேரியபிள்னு தெரியும். நம்ம வந்து a வந்து இதுக்கு இந்த வேல்யூக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 is equal to a அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணக்கூடாது. இட் மீன்ஸ் நமக்கு வந்து லைக் சின்டெக்ஸ் எரர் நமக்கு வந்து வரும். ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு நம்பர். இதை வந்து நம்ம வந்து லைக் வந்து இதில் வந்து நம்ம வந்து அசைன் பண்ண முடியாது ஏ அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நம்ம வந்து மெமரி அலாகேட் அதாவது ஸ்டோரேஜ் வந்து இந்த சைடு தான் நம்ம வந்து அலாகேட் பண்ணணும். அது வந்து விச் மீன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சைடு ஒரு பர்சன் இருக்காரு, இந்த சைடு ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து பாலை வந்து கேட்ச் பண்ணி அவங்க வந்து விளாண்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் வந்து இவருக்கு த்ரோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒருத்தர் இருந்தால் தான் அதை வந்து கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து அசைன் பண்ணுறதுக்கு இருந்தால் தான் இந்த வேல்யூ வந்து ரன் ஆகும். லெட்ஸே இந்த சைடு யாருமே இல்லைன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரன் ஐ மீன் அந்த சைடு கேட்ச் பிடிக்க யாருமே இருக்க மாட்டாங்களே. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அசைன் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ப்ரோக்ராம் வில் கெட் எரர். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டராகவும் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் a is equal to a+2 அப்படின்னு நான் வந்து ஒரு இது வந்து அசைன் பண்ணியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இதை வந்து நம்ம எப்படி வந்து எழுதலாம்னா விச் மீன்ஸ் நம்ம ஷார்ட் ஹேண்டாக ப்ளஸ் ஈக்குவல் டு 2 இப்படின்னு நம்ம வந்து இதை எழுதலாம். விச் மீன்ஸ் இப்படி எழுதுறதுக்கு இப்படி எழுதலாம். இது வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் தான் வரும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் லைக் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்ட்ராய்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இங்கிட்டு இது பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு. இப்போ a இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை 2 அப்படின்னு போகிறேன்னா நான் a டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்து போடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். Now we are switching into relational or comparison operator தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு அடிக்கடி வந்து சம்டைம்ஸ் வந்து குழம்பும். இது வந்து கிரேட்டர் தென், இது வந்து லெஸ் தென். ஓகே, அதே மாதிரி ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். இது டபுள் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினாக இந்த கம்பேரிசன் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து கரெக்டாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து a ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து போடுறேன். a ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா a லெஸ் தென் 5 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ அப்படின்னு வந்து தரும், சாரி ஃபால்ஸ் அப்படின்னு வந்து தரும். விச் மீன்ஸ் இது வந்து இந்த இடத்துல 5ன்னு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். 5 வந்து 5ஓட பெருசா அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து ஈக்குவல், அப்படி அப்படியே 5ஓட பெருசாக வரும். அதனால நமக்கு இந்த ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ பிரிண்ட் அப்படின்னு பண்ணிட்டு நான் வந்து a டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து போட்டால் இப்போ நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் 5 சமம் அப்படின்னு தானே வரும், அதனால ட்ரூ அப்படின்னு வருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர் பண்ணி இது கரெக்டாக இல்லையா சொல்லு அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஈக்குவல் டு போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஏன் 2 ஈக்குவல் டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து a வந்து 5 தான் அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்ம சும்மா அசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாக இல்லையான்னு சும்மா செக் பண்ணி காட்டு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் இப்போ நமக்கு வந்து 5 சமம் இல்லை அப்படின்னு சொன்னால் விச் மீன்ஸ் அது வந்து ஃபால்ஸு.
5 5 சமதானே, அதனால இந்த இடத்துல நாட் ஈக்குவல் நம்ம போட்டால் நமக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வந்து அவுட்புட் ஷோ ஆகும். இதை நம்ம இப்போ வந்து கோடில் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a is equal to 5 அப்படின்ட்டு வந்து போடுறேன். இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஷோ ஆகும், விச் மீன்ஸ் நமக்கு வந்து 5 அப்படின்ட்டு வந்து ஷோ ஆயிரும். லெட்ஸே நான் வந்து இந்த இடத்துல 5 equal to a அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணேன். இப்போ நமக்கு எந்த ஒரு வேல்யூமே தராது, விச் மீன்ஸ் இப்போ வந்து நமக்கு சின்டெக்ஸ் எரர்னு ஷோ ஆகுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடு எப்போதுமே வந்து ஒரு கண்டெய்னர், விச் மீன்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். இது வந்து 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட்டில் வந்து சேவ் ஆகுது. அதனால் நமக்கு சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு ஷோ ஆகுது. சின்டெக்ஸ் எரர் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பைத்தானோட ரூலை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு வந்து சின்டெக்ஸ் எரர் வரும் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இது கரெக்டாக தான் வந்து சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு ஷோ ஆகுது. நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் வந்து வேரியபிளுக்கு வந்து நேம் வைக்கணும் அண்ட் அசைனும் பண்ணணும். ஸோ அதனால தான் இது வந்து அசைன்மெண்ட் அப்படின்னு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து பார்க்குறோம். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து a, b, c ஈக்குவல் டு 4, 5, 6 அப்படின்னு போடுறேன். இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி print a, b, c அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு வந்து லைக் கொடுத்துரும், விச் மீன்ஸ் 4, 5, 6 அப்படின்னு வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். அண்ட் நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன்ஸில், ஸோ நான் வந்து sketch ஒன்ஸ் அகேன் ஷார்ட் HAND ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தோம். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் a, b ஈக்குவல் டு 4, 3 அப்படின்னு போடுறேன். இப்போ நான் வந்து a + ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு பிரிண்ட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இது a + ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், விச் மீன்ஸ் a ஈக்குவல் டு a + 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து a வந்து பார்த்திங்கன்னா 4 + 2 6. இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் நமக்கு 6 அப்படின்னு ஷோ ஆயிரும். ஸோ ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல மறுபடியும் இன்னொன்று புதுசாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். c ஈக்குவல் டு a + b அப்படின்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து ஃபைனலாக இங்கே வந்து c + ஈக்குவல் டு a அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை a அப்படின்ட்டு வந்து அவுட்புட் எடுக்க முடியாது, ஸோ தட்ஸ் வை நான் இங்கே c அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் தரும் அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸே இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 c is equal to a + b அப்படின்னா a வந்து 4, b வந்து 3, ஸோ இந்த இடத்துல வந்து 7 அப்படின்னு நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இந்த இடத்துல என்ன கொண்டு வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா a வந்து 4 + 2 எவ்வளோ, மொத்தம் 4 + 2 6, ஸோ இந்த இடத்துல 6ன்னு வந்துடும். இப்போ வந்து c + a னா c வந்து பார்த்திங்கன்னா 7, அப்போ 7 + a அப்படின்னா 4. ஓகே, 7 + வாட், இந்த இடத்துல இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் c is equal to c + a அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து c வந்து 7, அதனால் இந்த இடத்துல 7 வந்துடும். 7 + இந்த இடத்துல a வந்து இப்போ எவ்வளோ, 4. இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படின்னு வந்துருச்சு, விச் மீன்ஸ் இந்த இடத்துல 6, இது வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படின்ட்டு வந்துடும். a + 4 11 தானே வரும், எப்படி 13 வந்துச்சு அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். நானும் அதான் யோசிக்கிறேன், என்ன வரும் அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் வந்து அசைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து 6 அப்படின்னு வச்சுருக்கோம். 7 + 6 கூட்டினா வந்து 13 அப்படின்னு வந்து நமக்கு அவுட்புட் ஷோ ஆயிரும். இதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல வந்து லைக் டிவைட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து இப்போ லைக் பாயிண்டில் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் வந்துருச்சு. இதே நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் // நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ரன் பண்ணால் நமக்கு லைக் இப்போ வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் வேல்யூ இல்லாமல் தரும், அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளோர் டிவிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் தான் வந்து பார்க்க போகிறோம்.
rational or comparison. ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தப்பாக தான் பண்ணியிருக்கேன். கம்பேரிசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a is equal to அதே 5ன்னு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து print a double equal to 5 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். which means a வந்து 5 தான், அதாவது 5 ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் கம்பேரிசன் அப்படின்னாலே ரேஷ்னல் ஆப்ரேட்டர் இல்லை கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னாலே நமக்கு வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக தான் மேபி வந்து அது வந்து இருக்கும். அது வந்து இருக்கா இல்லையா, லைக் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு தான் அதுதான் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து a லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a லெஸ் தென் 5னா 5 வந்து 5ஓட சின்னதா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா அது தப்பு. இப்போ நமக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா 5 வந்து ஈக்குவல் டு 5 விச் மீன்ஸ் அது ரெண்டுமே சமமான இது தானே, அதனால் நமக்கு தப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். சாரி, என்ன பண்ணேன் இப்போ, லெட்ஸ் சே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் a நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இது என்ன தரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நாட் ஈக்குவல்னால் 5 வந்து 5க்கும் சமம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஃபால்ஸ். ஏன்னா 5 சமம், அது ட்ரூ, நம்ம இல்லைன்னு கொடுத்துருக்கோம், நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இது உங்களுக்கு வந்து புரியாத மாதிரியும் இருக்கும், புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து லைக் நான் முன்னாடி சொன்னதை வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து டேக்கிள் பண்ணிடலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் a greater than 6 அப்படின்னு வந்து போடுறோம். a greater than 6 அப்படின்னு போடுறோம். அதாவது 5 6ஓட பெருசு அப்படின்னு போட்டிருக்கோம். 5 6ஓட பெருசா இல்லை, இப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து a ஈக்குவல் டு 6 அப்படின்னு போடுறோம். ஏன்னா 5 6 வந்து சமமாக அப்படின்னு போடுறோம். ஏன்னா சமம் இல்லை, இப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு லைக் டைப் எரர் வருது. விச் மீன்ஸ் நான் இந்த இடத்துல லைக் மறுபடியும் a இஸ் ஈக்குவல் டுன்னு அசைன் பண்ணியிருக்கேன்ல. இப்போ இந்த இடத்துல என்ன கேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு அசைன் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் இந்த பிரிண்ட்டில் வந்து மறுபடியும் a இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரெண்டும் வந்து லைக் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் வை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக தான் வந்து டபுள் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. டபுள் ஈக்குவல்ட்டுனா லைக் இது வந்து தனியாக நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இது டெம்ப்ரவரியாக இது செக் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வந்துடுச்சு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் வந்து இதே நம்ம வந்து லைக் நம்ம பெம்டாஸ் பார்த்தோம்ல, லைக் ப்ரியாரிட்டி எதுக்கு அப்படின்ட்டு, அதையுமே நம்ம இதில் வந்து ரன் பண்ணலாம். லெட்ஸே நான் வந்து a + 1 க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் மறுபடியும் வந்து நாட் ஈக்குவல் டு 6 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா a வந்து 5 இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிரும். 5 + 1 6 நாட் ஈக்குவல் டு 6 அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா 6 ஈக்குவல் டு 6 கரெக்டு தான். இப்போ நமக்கு என்ன வரும், ஃபால்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா வந்து லைக் நான் முன்னாடி வந்து போர்டில் வந்து டீச் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் வந்து தனியாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தனியாக நீங்களும் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் நம்ம இப்போ லேர்ன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐ ஹாவ் அ எக்ஸசைஸ் ஃபார் யூ. இது எல்லாமே நீங்கள் வந்து லைக் ட்ரை பண்ணி பார்க்கணும். டேரெக்டாக அவங்களோட ஐடிஇ பைச்சாமில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட நோட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர்லாம் வந்து இதுக்கெலாம் வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது உங்கள் நோட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் தென் நீங்கள் உங்களோட பைச்சானை ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படியா இல்லைன்ட்டு. அண்ட் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிராவின்.